Hey guys, welcome to the channel Basic Information Tamil. நம்ம சேனல் பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்துட்றேன். நம்ம சேனலில் என்ன பார்ப்போம்னா நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற விஷயங்கள், நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன், சாதாரணமான இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். கொஞ்சம் புரிகிற மாதிரி தமிழில், அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடுறோம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, கடன் அட்டை. மோஸ்ட் ஆஃப் த சேலரிட் பீப்புள், பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் சரி, இல்லை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கனாலும் சரி, கிரெடிட் கார்டு வாங்கலாமா, யார் வாங்கலாம், அப்படி வாங்கினா அதோட யூசஸ் என்ன, நம்ம வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிட்டிவ் சைடு வருவோம். பாசிட்டிவ் சைடு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், நம்ம எமர்ஜென்சியாக உடனே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யார்ட்டையும் போய் கேட்க வேண்டியதில்லை. டக்குன்னு நம்ம கார்டு எடுத்தோமா, இப்போ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நம்ம கார்டு வச்சு பணம் வேணும், ஒரு 30,000 50,000 வேணும், நம்ம கார்டு லிமிட் அவ்வளோ இருக்குது அப்படின்னா யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. டக்குன்னு கார்டை ஸ்வைப் பண்ணி பில்லை பேமெண்ட் பண்ணிடலாம். சேலரி வந்ததுக்கப்புறம் அதில் கட்டிக்கலாம். இல்லைனாலும் நம்ம இன்சூரன்ஸ் இருக்குனாலும் கிளைம் பண்ணிட்டு அந்த கிளைம் அமௌண்ட்டை வச்சு நம்ம கிரெடிட் கார்டு பில்லை கட்டி விட்டுடலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இம்மீடியட்டாக இன்ஸ்டன்ட் மணி நமக்கு கிடச்சிரும். அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ நமக்கு ஏதாவது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நமக்கு பணம் புரட்ட வேண்டியதில்லை. நம்ம அடுத்த மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், 1 மந்த் கழிச்சு வாங்கிக்கலாம், அப்போ தான் அமௌண்ட் வரும், அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கும் போது நம்ம 1 மந்த் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இமீடியட்டாக கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு அடுத்த மாதம் பில் பேமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு ஏதோ ஒரு 20 to 50 டேஸ் கிடைக்கும், நம்ம பில் பேமெண்ட்க்கு டைம் கிடைக்கும். அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சேலரி வந்ததுக்கப்புறமா இல்லை வேறு அமௌண்ட் ரெடி ஆனதுக்கப்புறமா அதை கட்டிக்கலாம். ஸோ அது இம்மீடியட் மணி 2 விதத்தில் யூஸ் ஆகுது. ஒன்று எமர்ஜென்சி, அண்ட் ஆல்சோ நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அண்ட் மூணாவது நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லா கார்டுலையுமே இருக்கும். எல்லா கிரெடிட் கார்டுலையும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் திங் மினிமமாக பார்த்தீங்கனாலே 100 ரூபாய் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். அது எல்லா கார்டுலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கார்டில் சில டைம் 1 ரூபா கூட கிடைக்கும், இல்லை 25 பைசாச்சு மினிமம் கிடைக்கும். ஸோ இப்போ 400 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 4 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். அந்த 4 ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ மினிமம் 1 ரூபாயாச்சும் இருக்கும். ஸோ ஃபோர்த் ஒன், இப்போ எல்லா வெப்சைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெரிய வெப்சைட்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. இந்த கார்டு போனீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்குது, அந்த கார்டு போனீங்கன்னா அந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒவ்வொரு கார்டுக்கும் தனியாக கொடுப்பாங்க ஆஃபர். ஸோ அந்த ஆஃபர் நம்ம அவைல் பண்ண முடியும். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக எல்லாருமே காரோ பைக்கோ வச்சுருப்போம். ஸோ ரெகுலராக ஃபியூவல் அடிப்போம். அது நம்ம கையில் காசு இருந்தால் போட்டு அடிச்சிட்டு இருப்போம். அதை நம்ம கார்டு வச்சு அடிச்சிக்கலாம். ஒரு மந்த்லி ஒரு 2 times 3 times அடிக்கிறீங்க அப்படின்னா அதை அடிச்சுட்டு நம்ம ஒரே இதை மொத்தமாக சேர்த்து பே பண்ணிக்கலாம். நம்ம சேலரி வந்ததுக்கப்புறம் பே பண்ணிக்கலாம். அதுக்கு மோஸ்ட்லி பெரிய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வராது. அண்ட் அதுக்கு சார்ஜஸும் வரும், 1% கிட்ட சார்ஜ் வரும். பட் அது திருப்பி ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ கம்மிங் டு த நெகட்டிவ் பாயிண்ட், கிரெடிட் கார்டில் என்ன கெட்டது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் டெபிட் கார்டில் எப்படி நம்பர்ஸ்லாம் சொல்லி திருடு போகுமோ அப்படியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம அதை சேஃப்டியாக வச்சிட்டோம்னா அது போகாது. அப்படி போனாலும் நம்ம சில கிரெடிட் கார்ட்ஸில் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம இன்சூர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பேமெண்ட் லாஸ் ஆச்சதை கூட நம்ம கவர் பண்ணிக்க முடியும். இப்போ ஏதாவது ஒரு பேமெண்ட் லாஸ் ஆகுது, இந்த மாதிரி போயிடுச்சு, ஒரு 20,000 எடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அந்த இன்சூரன்ஸ் சில கம்பெனிஸில் கொடுக்குறாங்க, தனியாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இயர்லி. அப்படி இருக்கும்போது நமக்கு கவரேஜ் கிடைக்கும். ஸோ 20,000 லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நமக்கு அதை கவர் பண்ணி வாங்கிக்கலாம். பட் எல்லா இதுலேயும் முடியாது. சில கண்டிஷன்ஸ் இருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும், அதை வச்சு வாங்கிக்கலாம். அப்புறம் கிரெடிட் கார்டில் என்ன, இப்போ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக வட்டி போடும். மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு சும்மா இயர்லிக்கு 9%, 10% கிடையாது, மந்த்துக்கே 2% போடுவாங்க இன்ட்ரெஸ்ட்டு. 10,000 ரூபா இருக்குன்னா அதுக்கு 200 ரூபா 300 ரூபா சும்மா மினிமமே வந்துடும். அப்புறம் மினிமம் சார்ஜ் தனியாக இருக்கும், 500 சம்திங் இருக்கும். ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது நமக்கு எக்கச்சக்கமாக கட்டுற மாதிரி ஆயிரும். அப்புறம் ஒரு பெரிய விஷயம் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா, கிரெடிட் கார்டு வாங்கிட்டு அதில் போய் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறேன்னு போய் எடுத்துருவாங்க. எமர்ஜென்சினா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் என்ன பிரச்சனைனா, நமக்கு அந்த எடுத்த காசுக்கும் நம்ம வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அதுக்கு மினிமம் சார்ஜும் போடுவாங்க. ஒரு டைம் எடுத்தாலே நீங்கள் ஒரு 500 rupees எடுத்தாலே அதுக்கு 590 கிட்ட சார்ஜஸ் வரும். ஸோ அது பெரிய நமக்கு லாஸ். அது இப்போது எல்லாருமே வாங்கலான்னா கண்டிப்பாக வாங்கலாம். பட் ஒரே ஒரு திங் என்னென்னா, நம்ம ஃபினான்ஷியலி கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக அந்த டைமுக்கு கட்டிடுவேன், 1ஆம் தேதி ஆனால் கரெக்டாக அந்த பில்ஸ் எல்லாம் பே பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்க வாங்குறது பெட்டர். ஏன்னா கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா 20 days to 50 days வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் டைம் கிடைக்கும். அதாவது நீங்கள் கடன் வாங்கிட்டு எந்த ஒரு காசுமே கட்டாமல், எந்த ஒரு வட்டியுமே கட்டாமல் திருப்பி அந்த டைமுக்குள்ளே ஃபுல் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துடணும். அதுதான் கிரெடிட் கார்டு. சிம்பிள் கான்செப்ட், ஒன்றுமே கிடையாது. கடன் வாங்குகிறோம், திருப்பி கொடுத்துட்றோம். சொல்லப்போனால் கைமாத்தல் நம்ம பேங்க் கிட்ட வாங்கி இல்லை அந்த கிரெடிட் கார்டு ப்ரொவைடர்கிட்ட வாங்கி கரெக்ட் டைமுக்கு திருப்பி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறது மட்டும்தான் கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு என்ன லாபம், எப்படி லாபம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த கரெக்டாக கட்டாமல் விடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இல்லைனா மாதம் மினிமம் பேமெண்ட் இருக்கும், அதை கட்டுவாங்க. கட்டி அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு கட்டுற மாதிரி வரும். ஸோ நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம கிரெடிட் கார்டு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியலி கரெக்டாக இருக்கணும். அந்த டைமுக்கு கரெக்டாக ஒரு 2 days 3 days முன்னாடியே கட்டுற மாதிரி பிளான் பண்ணணும்.
அப்படி வாங்குறவங்களுக்கு கிரெடிட் கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஷ் கூட நமக்கு தேவைப்படாது, நம்ம சேலரி கூட யூஸ் பண்ண வேண்டியதில்லை. மொத்தமாக எல்லாத்தையும் கிரெடிட் கார்டில் போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம சேலரி வந்தோடனே எடுத்து அதை கட்டிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக என்ன மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, கிரெடிட் கார்டு எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு மெயின் திங் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எல்லாமே வந்துடும். ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணுறதும் நம்ம தனியாக ரெக்கார்ட் பண்ண வேண்டியதில்லை. முதல்ல பார்த்தோன்னா டைரி எழுதுவாங்க, டெய்லி எக்ஸ்பென்சஸ் எழுதுவாங்க. பட் இப்போ வந்து அந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்ட்மே யாருமே வைக்கிறது இல்லை. ஆப்வியஸ்லி தேவைப்படுறதும் இல்லை. நமக்கு இப்போ அக்கௌண்ட்டில் தான் எல்லாம் பண்ணுறோம், யூபிஐயில் பண்ணுறோன்னா எல்லாமே நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் வந்துடும். ஸோ சேம் தான், நம்ம கிரெடிட் கார்டில் பண்ணிடுறோம். அதை வந்து பண்ண அமௌண்ட்டை நம்ம கையிலேருந்து போடாமல் நம்ம கொடுக்குற ப்ரொவைடர்லேருந்து வாங்கிக்குவோம். ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு நிறைய ஆஃபர்ஸும் கிடைக்கும். நார்மலாக அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு போனீங்கன்னா எல்லா கார்ட்ஸ்க்குமே ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பெரிய கம்பெனி கார்ட்ஸ்க்கு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் நமக்கு ஒரு பெனிஃபிட். அது இப்போ நமக்கு தேவையா இல்லையாங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த டைமுக்கு வாங்கி சேலரி வந்தோடனே அந்த கிரெடிட் கார்டை பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ சூப்பராக நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம் ஃபினான்ஷியல். எல்லா விதத்துலையுமே அப்படி தான். நீங்கள் ஒவ்வொரு லோன் வாங்கும்போதும் அப்படி தான். பேங்க்கில் லோன் வாங்குறீங்கன்னா கரெக்ட் டைம் கட்டிட்டீங்கன்னா நம்ம சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்வியஸாக நமக்கு அடுத்த லோனுக்கு எலிஜிபிள் ஆகும். மேக்ஸிமம் வந்து 1 வீக்குள்ளே நீங்கள் கட்டி முடிச்சிடணும். அந்த ஒரு லாஸ்ட் டேட் இப்போ 7ஆம் தேதி அப்படின்னா நீங்கள் 1ஆம் தேதிக்குள்ளே அதை முடிச்சிடுற மாதிரி பார்க்கணும். அப்படின்னா தான் பெஸ்ட்டு. ஸோ நிறைய கார்ட்ஸில் வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பில் ஜென்ரேஷன் டேட்டையும் கட்ட வேண்டிய டேட்டையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி பில் ஜென்ரேஷன் டேட்டை செலக்ட் பண்ணோன்னா அதுலேருந்து 20 days டைம் கொடுப்பாங்க. அந்த டேட் தான் ஆப்வியஸாக நமக்கு பில் கட்டுற லாஸ்ட் டேட்டாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேலரி வந்து ஒரு 3rd வருது 4th வருது அப்படின்னா நம்ம பில் கட்டுறது வந்து 10th வர மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே இருக்குன்னா தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 20th அன்னைக்கு கட்டுற மாதிரி வரும். நம்ம ஒரு 3ஆம் தேதி வர சேலரி 10th காலி பண்ணிட்டோம், இல்லை கம்மியாக தான் வச்சிருக்கோம், ப்ரொவிஷன் எடுக்கலன்னா மிஸ் ஆயிரும். ஸோ 20th அன்னைக்கு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 20th ஆரம்பிச்சு அடுத்த 19th முடியும். அண்ட் நீங்கள் பில் கட்ட வேண்டியது ஒரு 10th வந்துடும். ஸோ நீங்கள் 3ஆம் தேதி சேலரி வருது, 4ஆம் தேதி சேலரி வருதுன்னா அந்த வீக்குள்ளே நம்ம முடிச்சிடணும். மோஸ்ட்லி சேலரி வந்தோடனே கிளியர் பண்ண பாருங்க. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் இந்த வீக் லாஸ்ட் 2 days முன்னாடியாச்சும் பண்ண பாருங்க. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த சைட்டில் போய் பண்ணும்போது இமீடியட்டாக வந்துடும். இல்லை எக்ஸ்டர்னல் சைட்ஸும் யூஸ் பண்ணி கட்டலாம். அதில் பண்ணும்போது சில டைம்ஸ் லேட் ஆகலாம், சில டைம்ஸ் உடனேவும் வரும். ஸோ அதுவும் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கார்டில் பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது. நம்ம நல்லா யோசிச்சு எந்த மாதிரி கார்டு வாங்கணும், நம்ம எங்கே கார்டு வாங்கணுங்கிறதெல்லாம் யோசிச்சு பிளான் பண்ணி வாங்குங்க. கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப அவசியம்தான். பட் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இப்போது யூஸே இல்லை, சும்மா தான் இருக்கேன், அந்த கார்டெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே நான் டெபிட் கார்டில் போட்டுருவேன், இல்லைனா கேஷ் எடுத்து பண்ணிக்குவேன், அவ்வளோ ட்ரான்சாக்ஷனில் செலவெல்லாம் இல்லை அப்படின்னா கார்டு வாங்க வேண்டாம். அவ்வளோ பெரிய யூஸே கிடையாது. பட் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க, மோஸ்ட்லி சேலரிட் பீப்புள் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து தேவைப்படும். இப்போ ஒரு ஷாப்புக்கு போகிறனாலும் நம்ம கார்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கேஷை கையில் எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை, நம்ம சேஃபாக அதை வச்சுக்கலாம். டெபிட் கார்டு மாதிரியே தான், பட் நமக்கு அது கடனாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து இப்போ அந்த அளவுக்கு தேவை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிரெடிட் கார்டு வாங்குங்க. அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணவும் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கார்டில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஒவ்வொரு கார்டில் கம்மியாக கொடுப்பாங்க. அந்த ரிவார்ட் பாயிண்ட்டை திருப்பி கேஷாகவும் மாற்ற முடியும், இல்லை வேறு பர்ச்சேஸ் பண்ண முடியும், இல்லை வவுச்சர்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிஷியலான விஷயம் தான். பிகாஸ் நீங்கள் ஒரு ₹100 ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 1 ரிவார்ட் பாயிண்ட் ஆச்சு கிடைக்கும் ஒவ்வொரு கார்ட்லேயும். அந்த 1 ரிவார்ட் பாயிண்டோட மதிப்பு மினிமம் 25 பைசாச்சு இருக்கும். ஸோ நம்ம ₹100 செலவு பண்ணும்போது 25 பைஸ் நமக்கு சேவ் ஆகும். இப்போ ₹400 செலவு பண்ணிங்கன்னா ₹1 மிச்சமாகும். அது வந்து சிம்பிளாக சொல்கிறேன், நான் மினிமமாக சொல்கிறேன். இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்குது, அதோட அதிகமாக தரக்கும் கார்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் 10% வரைக்குமே சில கேஷ்பேக்ஸ் வரும். சில ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது, சில கிராசரிஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னும் அதிகமாக வர மாதிரி கூட கார்ட்ஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வீடியோ நான் போடுறேன். நீங்கள் ஏதாவது ஒரு கார்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ப்ளஸ் எந்த கார்டுக்கு எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட் வரும்னு சொல்லி டெடிக்கேட்டாக வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், அதை கமெண்ட்டில் போடுங்க, நான் கண்டிப்பாக புது வீடியோவாக போடுறேன். இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ வரக்கு கண்டினியூஸாக நம்ம சேனலில் பாருங்கள். அண்ட் வேறு ஏதாவது ஒரு வீடியோ வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.